உங்களுக்காக செய்கிற கிரியைகள் மகத்துவமாக இருக்குமா? மகத்துவமான கிரியைகளை வாழ்வில பெற்றுக்கொள்ள, அனுபவிக்க, ரிசீவ் பண்ண நம்ம செய்ய வேண்டியது அவருடைய ஆலோசனையில் கேட்க வேண்டும். அன்பு உறவுகளே, நல்லவர் இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஏசாயா 28:29 அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். பிரியமானவர்களே, அவருக்கு ஒரு பெயர் இருக்கு, நமக்கு தெரியும், ஆலோசனை கர்த்தா. அப்படின்னா இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நாம் தேவ ஆலோசனை கேட்க வேண்டும். ஆச்சரியமாயிருக்கிற ஆலோசனை தேவனிடத்தில் மட்டும்தான் வரும். மனிதர்கள் சொல்லுகிற ஆலோசனைகளில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும். கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற ஆலோசனை ஆச்சரியமானது. அதை கேளுங்க, வேதத்தில் இருக்கு, அதை கேளுங்க, வாசிங்க. அந்த ஆலோசனையில் நீங்கள் நடந்தால் நீங்க அவருடைய செயல்கள், அவருடைய கிரியைகள், உங்களுக்காக செய்கிற கிரியைகள் மகத்துவமாக இருக்கும். அவருடைய ஆலோசனையில் கேட்க வேண்டும், அது ஆச்சரியமாக இருக்கும். ஆகவே ஆலோசனையின்படி வாழ்வோம், தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை வாழ்வில் பெற்றுக்கொள்வோம். ஆலோசனை கேட்க ஆயத்தமாகுங்க. ஆச்சரியமான மகத்துவமான கிரியைகளை வாழ்க்கையில் காண்பீர்களாக. God bless you.